கடந்த ஜூன் 12ஆம் தேதி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் பயணம் செய்த 242 பேரில் 241 பேர் உயிரிழந்தனர். ஆனால் விஸ்வாஸ்குமார் என்ற ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்தார். தொடக்கத்தில் இவர் ஒரு அதிசய பிறவி எனவும் கடவுளின் ஆசீர்வாதம் பெற்றவராகவும் அனைவராலும் பாராட்டப்பட்டார். ஆனால் இவர் மட்டும் எப்படி உயிரோடு தப்பினார் என்ற சந்தேகம் பலரிடமும் எழ, தற்போது வெளியான சில வீடியோக்கள் அவர் உண்மையிலேயே விமானத்தில் இருந்தாரா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இதற்கு பதில் தேடி சமூக வலைதள வீடியோக்கள் மற்றும் செய்தி நிறுவனங்களின் தகவல்களை ஆய்வு செய்தோம். அந்த ஆய்வில் கிடைத்த அதிர்ச்சிகரமான தகவல்கள் இப்போது உங்கள் முன். ஏர் இந்தியா விமானம் விழுந்து விபத்திற்குள்ளான கட்டிடம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கும் பொழுது விமான விபத்தில் உயிர் பிழைத்ததாக கூறப்படும் விஸ்வாஸ்குமார் அந்த கட்டிடத்திலிருந்து வெளியே வரும் வீடியோ ஜூன் 18ஆம் தேதி வெளியானது. இந்த வீடியோவை பார்த்த பலரும் விமானம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கும் பொழுது இவர் மட்டும் எப்படி சாவகாசமாக நடந்து வருகிறார் என கேள்வி எழுப்பினர். அவர் வெளிவரும் கட்டிடம் விபத்து நடந்த எந்த பகுதியில் இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன் விபத்து நடந்த இடத்தை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொண்டால் இந்த வீடியோவில் நாம் சொல்லும் பல தகவல்களை புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும். ராயல் மெஸ் என்று அழைக்கப்படும் உணவு விடுதி மற்றும் அதுல்யம் என்ற பெயரிலுள்ள மருத்துவ மாணவர்கள் தங்கும் விடுதி ஆகிய 2 கட்டிடங்களில்தான் விபத்து நடந்தது. இந்த 2 கட்டிடங்களும் கோடா கேம்ப் ரோடு என அழைக்கப்படும் சாலையின் வலது மற்றும் இடதுபுறத்தில் உள்ளது. ஏர் இந்தியா விமானம் இந்த 2 கட்டிடங்களிலும் எங்கெங்கு மோதியது, அதனால் என்ன சேதம் ஏற்பட்டது, விமானத்தின் எந்த பாகங்கள் எங்கு கிடைத்தது என்பது குறித்து இங்கிலாந்திலிருந்து வெளிவரும் தி கார்டியன் நாளிதழ் தனது வலைதள பக்கத்தில் ஒரு விரிவான படம் வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் ராயல் மெஸ் கட்டிடத்தின் மேல் பகுதியில்தான் விமானம் முதலில் மோதியது. இந்த கட்டிடத்தில்தான் விமானத்தின் வால் பகுதி சிக்கியிருந்தது. மேலும் இந்த கட்டிடத்தின் கான்கிரீட் மேற்கூரையில் பலத்த சேதம் ஏற்பட்டது. இதன் பிறகு விமானம் கோடா கேம்ப் சாலையிலும் சாலையின் மறுபுறமுள்ள அதுல்யம் வளாகத்திலும் விழுந்து நொறுங்கியது. இங்குதான் விமானத்தின் இன்ஜின் மற்றும் பெரும்பாலான பாகங்கள் கிடைத்தது. இப்போது கூகுள் ஸ்ட்ரீட் வியூ மூலம் விபத்து நடந்த பகுதியை நாம் நேரடியாக பார்க்கலாம். இப்போது நாம் பார்ப்பது கோடா கேம்ப் சாலையில் உள்ள விபத்து நடந்த இடத்தின் அருகே உள்ள சேதமடையாத கட்டிடம். இங்கே இருந்து கோடா கேம்ப் சாலையில் கொஞ்சம் முன்னே சென்றால் விமானம் முதலில் மோதிய ராயல் மெஸ் கட்டிடம் சாலையின் வலதுபுறம் இருப்பதையும் அதுல்யம் வளாகம் சாலையின் இடதுபுறம் இருப்பதையும் நாம் காணலாம். கோடா கேம்ப் சாலையில் இன்னும் சிறிது தூரம் முன்னே சென்று இடதுபுறம் திரும்பினால் கோடா கேம்ப் சாலையையும் சிவில் ஹாஸ்பிட்டல் சாலையையும் இணைக்கும் இணைப்பு சாலை உள்ளது. இந்த சாலையில் 100 மீட்டர் தூரம் சென்றால் சாலையின் வலதுபுறம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆக்குபேஷனல் ஹெல்த் வளாகத்தின் நுழைவாயில் அமைந்துள்ளதை காணலாம். இதற்கு எதிரேதான் அதுல்யம் வளாகத்தின் நுழைவாயில் உள்ளது. இந்த நுழைவாயிலில் இருந்துதான் விஸ்வாஸ்குமார் வெளியேறுவது போன்ற வீடியோ ஜூன் 18ஆம் தேதி வெளியாகியிருந்தது. அதுல்யம் வளாகத்தில் மொத்தம் 4 பிளாக்குகள் உள்ள போதிலும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆக்குபேஷனல் ஹெல்த் வளாகத்தின் நுழைவாயிலுக்கு எதிரே அமைந்துள்ள முதல் பிளாக்கிற்கு அருகில் மட்டுமே ஒரே ஒரு நுழைவாயில் உள்ளது. வேறு எந்த அவசர கால வழியும் அதுல்யம் வளாகத்தில் இல்லை. மேலும் அதுல்யம் வளாகத்தை சுற்றிலும் 8 அடி உயரத்திற்கு காம்பவுண்ட் சுவரும் அதற்கு மேல் 2 அடி உயரத்திற்கு முள்கம்பி வேலியும் அமைந்துள்ளது. விஸ்வாஸ்குமார் அதுல்யம் வளாகத்தின் நுழைவாயிலிருந்து வெளியே வரும் வீடியோதான் நாம் அனைவரும் பார்த்தது. ஆனால் அதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு எடுக்கப்பட்ட 3 வீடியோக்கள் ஒன் வேர்ட் ட்ரூ ஸ்டோரி என்ற யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த வீடியோக்கள் அதுல்யம் வளாகத்தின் நுழைவாயில் அமைந்துள்ள சாலையில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இப்போது அந்த வீடியோக்களை காண்போம். முதல் வீடியோ விமானம் விழுந்த சில நிமிடங்களுக்குள் எடுக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு கல்லூரி பேருந்து, XUV500, ஒரு ஆட்டோ ஆகியவை அதுல்யம் வளாகத்தின் மதில் சுவரை ஒட்டி நிறுத்தப்பட்டு இருப்பதை காணலாம். XUV500 உரிமையாளர்
தீ விபத்திலிருந்து தனது வாகனத்தை பாதுகாக்க அங்கிருந்து எடுத்துச் செல்வதையும் அதன் அருகில் ஒரு வயதான பெண் ஓடி வருவதையும் காணலாம். இரண்டாவது வீடியோ முதல் வீடியோ எடுக்கப்பட்ட சில நொடிகளுக்குள் எடுக்கப்பட்டுள்ளது. இதில் XUV 500 ஜீப் இருக்காது. கல்லூரி பேருந்து அங்கிருந்து எடுத்துச் செல்லப்படுவதையும் ஆட்டோ அங்கேயே நின்றிருப்பதையும் காணலாம். அந்த வயதான பெண் இன்னும் சிறிது தூரம் முன்னே ஓடி வந்திருப்பார். மூன்றாவது வீடியோ இரண்டாவது வீடியோ எடுக்கப்பட்ட சில நொடிகளுக்குள் எடுக்கப்பட்டுள்ளது. இப்போது அந்த முக்கியமான மூன்றாவது வீடியோவை பார்ப்போம். இந்த வீடியோவில் முதல் வீடியோவில் இருந்த XUV 500, கல்லூரி பேருந்து ஆகியவை எடுத்துச் செல்லப்பட்டிருக்க ஆட்டோ மட்டுமே நின்றிருப்பதை காணலாம். இப்போது அதுல்யம் வளாகத்தின் நுழைவாயிலுக்கு எதிரே உள்ள நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆக்குபேஷனல் ஹெல்த் வளாகத்தின் நுழைவாயில் அருகே நின்றிருந்த ஒரு நபர் சாலையை கடந்து தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கும் அதுல்யம் வளாகத்தின் நுழைவாயிலுக்குள் செல்வதை காணலாம். இந்த நபர் வேறு யாருமல்ல, விமான விபத்திலிருந்து தப்பித்ததாக கூறப்படும் விஸ்வாஸ்குமார் தான். இதை எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்ல முடியும் என்றால், சாலையை கடந்து செல்லும் அந்த நபர் அணிந்திருக்கும் உடையின் வண்ணம், அவரின் உயரம், அவரின் நிறம், நடந்து செல்லும் முறை, கையில் உள்ள செல்போன் ஆகியவற்றின் மூலம் அது விஸ்வாஸ்குமார் தான் என்பதை நாம் உறுதிப்படுத்த முடியும். இந்த 3 வீடியோக்களுக்கு பிறகு எடுக்கப்பட்டதுதான் ஜூன் 18ஆம் தேதி வெளியான விஸ்வாஸ்குமார் அதுல்யம் வளாகத்தின் நுழைவாயிலிருந்து வெளியே வரும் வீடியோ. இந்த வீடியோ நாம் ஏற்கனவே பார்த்த 3 வீடியோக்களுக்கு பிறகு எடுக்கப்பட்டது என்று எப்படி சொல்ல முடியும் என்றால், மூன்றாவது வீடியோவில் இருந்த ஆட்டோ இந்த வீடியோவில் இருக்காது. மேலும் பாதி தூரம் ஓடி வந்திருந்த அந்த வயதான பெண்மணி இப்போது வீடியோ எடுக்கும் நபருக்கு மிக அருகில் இருப்பார். ஒருவேளை விமானத்திலிருந்து தப்பித்து வெளியே வந்த விஸ்வாஸ்குமார் தனது அண்ணனை காப்பாற்றுவதற்காக மீண்டும் உள்ளே செல்ல முயன்று முடியாமல் திரும்பி வந்திருக்கலாம். இதில் என்ன அதிர்ச்சி உள்ளது என்று நீங்கள் கேட்கலாம். அப்படி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று நமது ஆய்வின் மூலம் கிடைத்த தகவல்கள் ஒவ்வொன்றையும் வரிசையாக பார்த்தால் உங்களுக்கு இன்னும் பல உண்மைகள் புலப்படும். முதலாவது, அவர் விமானத்தில் இருந்து எப்படி தப்பித்து வெளியே வந்தார் என்பதை அவரே சொல்வதை கேளுங்கள். How did you manage to escape? Did you pull the emergency doors? No. Emergency door is broken. Yeah. My seat is broken. Yeah. Then I see the pace little bit. Yeah. Then I will try to come out. Okay. Yeah, that's why. So, did the aircraft catch fire before you came out? Yes. Okay. Little bit fire. After me, I'm out. Then blast. Did anybody help you, or you after that you came out on your own? How did you jump from the aircraft? I'm not jumping. Okay. I just walk out. Okay. Then ambulance coming in. You did walk out on the building or? No, in floor. On the floor. Yes. விமானத்தின் எமர்ஜென்சி கதவு உடைந்திருந்தது. நான் உட்கார்ந்திருந்த இருக்கையும் உடைந்திருந்தது. நான் கட்டிடத்தின் மேற்பகுதியில் இருந்து குதிக்கவில்லை. விமானம் தரையில்தான் கிடந்தது. நான் வெளியே வந்த சில நொடிகளில் விமானம் வெடித்துச் சிதறியது. இப்போது விமானம் விழுந்த வீடியோவை பார்ப்போம். விமானம் விழுந்து சரியாக 2 அல்லது 3 நொடிகளில் வெடித்துச் சிதறுகிறது. இங்கே நாம் எழுப்பும் கேள்வி, விமானம் கீழே விழுந்த 2 நொடிகளில் வெடித்துச் சிதறும் நிலையில் அந்த 2 நொடிகளில் அவர் விமானத்திலிருந்து வெளியே வந்திருந்தாலும் விமானம் வெடித்துச் சிதறிய போது இவரும் சுக்குநூறாக சிதறியிருப்பார். ஏனென்றால் விமானத்தில் 1,25,000 லிட்டர் எரிபொருள் நிரப்பப்பட்டு இருந்தது. விமானம் வெடித்த இடத்திலிருந்து சுமார் 150 மீட்டர் அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டு இருந்தது. இதனால் தான் அதுல்யம் வளாகத்தின் தரைப்பகுதியில் இருந்த 30 பேர் உயிரிழந்துள்ளனர். விஸ்வாஸ்குமார் சொல்வது போல் அவர் விமானத்திலிருந்து வெளியே வந்த ஒரு சில நொடிகளில் விமானம் வெடித்தது என்றால் இவர் ஆக்சிடென்ட் ஜோனாக கருதப்படும் 150 மீட்டரை கடந்து சேஃப் ஜோனிற்கு வர விமானம் விழுந்த இடத்திலிருந்து குறைந்தபட்சம் 200 மீட்டர் தூரம் வர வேண்டும். இந்த 200 மீட்டர் தூரத்தை எப்படி இவர் ஒரு சில நொடிகளில் கடந்து ஓடி வந்தார் என்பது சந்தேகத்திற்குரியதாக உள்ளது. உலகின் அதிவேகமான ஓட்டப்பந்தய வீரர் உசேன் போல்ட் அவர்கள் 2009ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியின் போது 200 மீட்டர் தூரத்தை 19.19 நொடிகளில் கடந்ததுதான் இதுவரை உலக சாதனையாக உள்ளது. விஸ்வாஸ்குமார் உசேன் போல்ட் வேகத்தில் ஓடி வந்திருந்தால் கூட அவர் சேஃப் ஜோனிற்கு வர 20 நொடிகள் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் இவருக்கு காலில் அடிபட்டு இருந்ததால் 200 மீட்டர் தூரத்தை கடந்து வர குறைந்தபட்சம் சில நிமிடங்களாவது ஆகியிருக்கும். விமானம் வெடித்தபோது
விமானத்திற்கு வெளியே இருந்த இவர்தான் முதலில் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பார். மற்றுமொரு முக்கியமான சந்தேகம், விமானம் வெடித்துச் சிதறிய சில நொடிகளில் அதுல்யம் வளாகம் முழுவதும் நெருப்பாலும் கரும்புகையாலும் சூழப்பட்டிருந்தது. அதனால்தான் அதுல்யம் வளாகத்தின் தரைதளத்தில் இருந்த யாரும் வெளியே ஓடி வரவில்லை. ஒருவேளை தரைதளத்தில் இருந்தவர்கள் வெளியே ஓடி வந்திருந்தால் அவர்களை பின்பற்றி விஸ்வாஸ் குமாரும் நுழைவாயில் வழியாக வெளியேறியிருக்கலாம் என்று ஒரு சாத்தியக்கூறு சொல்லலாம். ஆனால் விபத்து நடந்து பல நிமிடங்கள் ஆகியும் அதுல்யம் வளாகத்தில் இருந்த யாராலும் வெளியே வர முடியவில்லை. அப்படி வெளியே வர முடியாத காரணத்தினால்தான் தரைதளத்தில் இருந்த 30 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் விமானத்தின் இன்ஜின் மற்றும் பெட்ரோல் டேங்க் அருகில் இருந்து வெளியே வீசப்பட்ட விஸ்வாஸ் குமார் விமான வெடிப்பின் தாக்கத்தையும் அதுல்யம் வளாகத்தில் சூழ்ந்திருந்த கரும் புகையையும் மீறி அந்த வளாகத்தை பற்றி எதுவுமே தெரியாத நிலையிலும் அங்குள்ள ஒரே ஒரு நுழைவாயிலை சரியாக கண்டுபிடித்து அடிபட்ட காலுடன் எப்படி சில வினாடிகளில் வெளியேறினார்? இந்த முக்கியமான கேள்விக்கு நாம் விடை காண வேண்டிய அவசியம் உள்ளது. ஒன் வேர்டு ட்ரூ ஸ்டோரி என்ற யூடியூப் சேனலில் உள்ள 3 வீடியோக்கள் எந்த அளவிற்கு நம்பகத்தன்மை வாய்ந்தது? ஒருவேளை அது AI தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட டீப் ஃபேக் வீடியோவாக கூட இருக்கலாம் என்ற சந்தேகம் பார்வையாளர்களுக்கு ஏற்படலாம். அந்த 3 வீடியோக்களும் போலியானது என்று ஒரு வாதத்திற்கு வைத்துக் கொண்டாலும் விஸ்வாஸ் குமார் எப்படி தப்பித்தார் என்று நாம் முன்னர் எழுப்பிய கேள்விகளுக்கு எந்த பதிலும் இல்லை. இரண்டாவது, இந்த விபத்தை நேரில் பார்த்த ஒருவர் NDTV தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் விபத்திற்குள்ளான ஏர் இந்தியா விமானம் கீழே விழுவதற்கு முன் 2ஆக பிளந்தது. பிளந்த இடத்தில் விஸ்வாஸ் குமார் உட்கார்ந்திருந்தார். அங்கிருந்து அவர் வெளியே தூக்கி வீசப்பட்ட போது அவர் உடலில் தீப்பற்றி எரிந்தது. அதை அணைப்பதற்காக மண்ணில் கீழே விழுந்து புரண்டார். அவர் உடலில் இருந்த தீ அணைந்த பின் எழுந்து நடந்து வந்தார். அப்போது அவரால் சரியாக நடக்க முடியவில்லை. காரணம், அவர் 2வது மாடியில் இருந்து கீழே குதித்ததால் அவரது காலில் காயம் ஏற்பட்டிருந்தது என்று கூறியுள்ளார். यकीन नहीं था कि कोई बच के निकलेगा। जैसे वो हमें ऐसा लगा जब मैंने वो जो आधा जो प्लेन ब्रेक हुआ ना सर, तो जो ब्रेक होने का जो पॉइंट था उस पॉइंट पे शायद वो बंदा बैठा हुआ था। तो जैसे ब्लास्ट हुआ, ऐसे ब्रेक हुआ ना, तो उछल के वो नीचे, उस पे भी फ्यूल तो उड़ा, उसको आग तो लगी, पर वो जो दूसरे लोग जो जल गए, जैसे CM और भी जो पैसेंजर्स जो बच ही नहीं पाए जल गए, वो जैसे ब्लास्ट होके नीचे अथड़ा के नीचे गिरा। तो कुछ देर तो वो ऐसे करने लगा, ऐसे हिलने लगा, क्योंकि वो उसको मिटा रहा था, जो मिट्टी से उसको बुझा रहा था। फिर जैसे चल के वो खुद आया बंदा और उसको पैर में उसको चोट लगी, क्योंकि ऊपर से वो 2nd फ्लोर से नीचे गिरा, तो ऑब्वियसली उसके बोन्स में इंजरी हुई होगी। तो वो थोड़ा सा ऐसा लड़खड़ा रहा था, चल के आया और आके वो आगे जाके तो लोगों को बोल रहा था कि बोले मैं गिरा हूं, मैं फ्लाइट में ही था, पर किसी को यकीन नहीं हुआ। उसके बाद वो रोड तक चल के गया। जब 108 मतलब 108 वगैरह जो एम्बुलेंस आई उनसे बात करने लगा, हम लोग देख रहे थे, तब हमें ये यकीन हुआ कि ये भी रियली उस प्लेन का पैसेंजर था, वरना कोई बिलीव नहीं कर रहा था। हमें ऐसा लग रहा था क्योंकि ऑर्डिनरी मतलब हॉस्पिटल का बंदा या वो जो मैस का बंदा होगा। விஸ்வாஸ் குமார் தான் எங்கிருந்தும் குதிக்கவில்லை, தூக்கி வீசப்படவும் இல்லை, தானாகவே விமானத்திலிருந்து வெளியே வந்ததாக கூறியுள்ளார். ஆனால் விபத்தை நேரில் பார்த்தவரோ அவர் விமானத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு 2வது மாடியில் விழுந்ததாகவும் அங்கிருந்து கீழே குதித்து தப்பித்து வந்ததாகவும் சொல்கிறார். இருவரில் யார் சொல்வது உண்மை? இந்த 2 பேர் சொல்லும் விஷயத்தில் எது சாத்தியம் என்பதையும் நாம் ஆராய்ந்து பார்த்து விடுவோம். முதலில் விஸ்வாஸ் குமார் சொல்வது போல் அவர் எங்கிருந்தும் குதிக்காமல் விமானத்திலிருந்து வெளியேறி நேரடியாக தரையில்தான் நடந்து வந்தார் என்றால் அவர் அதுல்யம் வளாகத்தில் விழுந்திருப்பதற்குத்தான் அதிக சாத்தியக்கூறுகள் உள்ளது. ஏனென்றால் விமானத்தின் வால்பகுதி மட்டும்தான் ராயல் மெஸ் கட்டிடத்தில் இருந்தது. மற்ற பெரும்பாலான பாகங்கள் அதுல்யம் வளாகத்திற்கு உள்ளேதான் விழுந்து கிடந்தது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல் அதுல்யம் வளாகத்தை சுற்றிலும் 8 அடி உயர காம்பவுண்ட் சுவரும் 2 அடி உயரத்திற்கு முள்கம்பி வேலியும் உள்ளதால் வெளியே வருவதற்கு ஒரே ஒரு நுழைவாயில் மட்டுமே இருப்பதாலும் அவர் விமானம் விழுந்த இடத்திலிருந்து வெளியே வருவதற்கு குறைந்தபட்சம் சில நிமிடங்களாவது ஆகியிருக்கும். எனவே இவர் சொல்வது சாத்தியம் இல்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இரண்டாவதாக விபத்தை நேரில் பார்த்தவர் சொல்வதையும் ஆராய்ந்து விடுவோம். விஸ்வாஸ் குமார் 2வது மாடியிலிருந்து கீழே குதித்தார் என்றால் அது நிச்சயமாக 2 மாடிகளை கொண்ட ராயல் மெஸ் கட்டிடம்தான். காரணம், அதுல்யம் வளாகத்தில் உள்ள கட்டிடங்கள் அனைத்தும் 6 மாடிகளை கொண்டது. மேலும் விஸ்வாஸ் குமார் தனது உடலில் பற்றிய தீயை அணைக்க மண்ணில் விழுந்து புரண்டார் என்று
விபத்தை நேரில் பார்த்தவர் தெரிவித்துள்ளார். அதுல்யம் வளாகத்திற்கு உள்ளே எங்கும் மண் இல்லை. ராயல் மெஸ் கட்டிடத்திற்கு அருகேதான் மணல் கொட்டி வைக்கப்பட்டுள்ளது. விபத்தை நேரில் பார்த்தவர் சொல்வது போல் அவர் ராயல் மெஸ் கட்டிடத்தின் 2வது மாடியில் இருந்து குதித்திருந்தாலும் நேரடியாக மணல் கொட்டி கிடந்த இடத்திற்கு வந்திருக்க முடியாது. ஏனென்றால் ராயல் மெஸ் கட்டிடத்திலிருந்து மணல் கிடந்த இடத்திற்கு வர வேண்டுமென்றால் இடையே உள்ள ராயல் மெஸ் கட்டிடத்தின் காம்பவுண்டு சுவரை தாண்டித்தான் வர முடியும். இதை விபத்து நடந்த பிறகு எடுக்கப்பட்ட புகைப்படங்களிலிருந்து நாம் தெளிவாக காணலாம். எனவே விஸ்வாஸ்குமார் மற்றும் விபத்தை நேரில் பார்த்தவர் என இருவர் சொல்லும் சம்பவங்களும் நடந்திருப்பதற்கு துளியும் சாத்தியக்கூறுகள் இல்லை. மூன்றாவதாக மற்றொரு கோணமும் சொல்லப்படுகிறது. இந்தியா டுடே வெளியிட்ட செய்தியில் விமானத்திலிருந்து எமர்ஜென்சி கதவு வழியாக தூக்கி வீசப்பட்டு 2 கட்டிடங்களுக்கும் நடுவே உள்ள மணல் பகுதியில் நேரடியாக விழுந்து தப்பித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான சாத்தியக்கூறையும் ஆராய்ந்து பார்த்து விடுவோம். இந்த 2 கட்டிடங்களுக்கும் நடுவே உள்ள மணல் பகுதி இது மட்டும்தான். இங்கிருந்து அதுல்யம் வளாகத்தின் நுழைவாயிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் கோடாகேம் சாலை வழியாக நேராக சென்று இடதுபுறம் திரும்பி கோடாகேம் சாலையையும் சிவில் ஹாஸ்பிட்டல் சாலையையும் இணைக்கும் இணைப்பு சாலை வழியாக மட்டுமே செல்ல முடியும். இதன் தூரம் சுமார் 200 மீட்டர். கோடாகேம் சாலையும் இணைப்பு சாலையும் சங்கமிக்கும் இடத்திலும் விமானத்தின் ஒரு பகுதி விழுந்து தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. எனவே 2 கட்டிடங்களுக்கும் நடுவே உள்ள மணல் பகுதியிலிருந்து எரிந்து கொண்டிருக்கும் விமானத்தை கடந்து 200 மீட்டர் தூரத்தை ஒரு சில நொடிகளில் அடைந்திருப்பதற்கு நிச்சயம் வாய்ப்பு இல்லை. விஸ்வாஸ்குமாரின் போர்டிங் பாஸ் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அது எந்த சேதமும் ஏற்படாமல் புத்தம் புதிதாக உள்ளதும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. எந்த வகையில் ஆராய்ந்து பார்த்தாலும் விஸ்வாஸ்குமார் விமானத்திலிருந்து விழுந்து தப்பி உயிர் பிழைத்து வந்ததற்கான வாய்ப்புகள் எல்லளவும் இல்லை. அவர் உண்மையிலேயே விமானத்தில் பயணம் செய்தாரா, அந்த போர்டிங் பாஸ் உண்மையானதுதானா என விசாரணை குழுவினர் தீவிர விசாரணை நடத்த வேண்டும். விஸ்வாஸ்குமார் விமானத்தில் பயணம் செய்ததற்கு ஆதாரமாக விமானத்தில் போர்டிங் செய்யப்பட்டவர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் விஸ்வாஸ்குமார் பெயர் உள்ளதால் அவர் நிச்சயமாக விமானத்தில் பயணம் செய்தார் என்று கூறுகின்றனர். இந்த ஆதாரம் மட்டும் போதாது. போலியான போர்டிங் சார்ட் தயாரிப்பது அப்படி ஒன்றும் கடினமான காரியம் கிடையாது. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு என்றால், போர்டிங் கேட்டிலிருந்து பயணிகளை விமானத்தில் ஏற்றுவதற்கு 2 முறைகள் உள்ளன. ஒன்று, போர்டிங் கேட்டிலிருந்து விமான நிறுவனத்திற்கு சொந்தமான ஷட்டில் பேருந்துகள் மூலமாக அழைத்து சென்று பின்னர் ஏர் ஸ்டார்ஸ் என்னும் படிக்கட்டுகள் வழியாக விமானத்தில் ஏற்றுவது. 2, ஜெட் பிரிட்ஜ் அல்லது ஏர் பிரிட்ஜ் என்று அழைக்கப்படும் போர்டிங் கேட்டையும் விமானத்தையும் இணைக்கும் பாலம் மூலமாக நேரடியாக விமானத்திற்குள் அழைத்துச் செல்வது. சர்வதேச விமானங்களில் பயணிகளை அழைத்துச் செல்ல பெரும்பாலும் ஏர் பிரிட்ஜ் முறையே பயன்படுத்தப்படும். இந்த ஏர் பிரிட்ஜில் பயணிகளை கண்காணிக்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும். ஒருவேளை பயணிகள் ஷட்டில் பேருந்தில் அழைத்துச் செல்லப்பட்டு இருந்தாலும் அந்த பேருந்திலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கும். எனவே விஸ்வாஸ்குமார் போர்டிங் கேட்டிலிருந்து விமானத்தில் ஏறும் சிசிடிவி காட்சிகள் வெளிவந்தால் மட்டுமே உண்மை வெளிச்சத்திற்கு வர வாய்ப்புள்ளது. இறுதியாக நாம் சொல்ல வருவது, விஸ்வாஸ்குமார் உண்மையில் அந்த விமானத்தில் பயணம் செய்தாரா? அவரது போர்டிங் பாஸ் உண்மையானதா? விமானம் வெடித்ததற்கும் அவர் தப்பித்ததற்கும் உள்ள நேர இடைவெளி, விபத்து நடந்த இடத்தின் புவியியல் அமைப்பு, வீடியோ ஆதாரங்கள் என அனைத்தும் விஸ்வாஸ்குமாரின் கதைக்கு முரணாக உள்ளன. இவை வெறும் கட்டுக்கதைகள் அல்ல, நியாயமான கேள்விகள். அவை தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதுவரை விஸ்வாஸ்குமார் உயிர் தப்பிய நிகழ்வு ஒரு அதிசயமாக அல்லாமல் ஒரு மர்மமாகவே நீடிக்கும்.